வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஸ்ருதி ஹாசனோட ஹாலிவுட் என்ட்ரி. அவங்க நடிச்சிருக்க ஹாலிவுட் படமான அந்த அந்த படத்தோட ட்ரெய்லர் வந்திருக்கு. ஆமாம், ஐனா கண்ணு, அதுதான் இலுமினாட்டியோட சிம்பிள். What is that? I see that everywhere. ஆமாம், அவங்களே நானும் ஒரு இலுமினாட்டி தான் பண்ணுறதை ஒத்துக்கிட்டாங்கல்ல. Whole family is from the Illuminati. அப்படி கனெக்ட் பண்ணி பார்க்க வேணாம். இந்த ட்ரெய்லரை டக்குன்னு பார்த்தா என்னங்க இவ்வளோ 18+ இருக்குன்னு ஷாக் ஆவீங்க. ஆனால் அது மட்டும் கிடையாதுப்பா, அதை தாண்டி ஏகப்பட்ட விஷயங்களும் இதில் இருக்குது. இந்த ட்ரெய்லரை மொத்தமாக பிரேக் டவுன் பண்ணுவோம். ப்ளஸ் இன்னொரு புக் இருக்குது. ஸோ அதோடைய சாயல்னு சொல்ல மாட்டேன், அதில் இருக்கிற ஒரு ஐடியா வந்து செம்ம ஐடியா. அதில் சில விஷயங்களும் இதில் இருக்குது. ஸோ அதையுமே மொத்தமாக இதில் பேசுவோம். ஃபஸ்ட்டு ட்ரெய்லர் பார்க்குறப்ப என்னெல்லாம் இதில் இருக்குன்னா, ஓப்பனிங்கே ஒரு அழகான லவ் கப்பிள்ஸை காட்டுறாங்க. இது ஸ்ருதி ஹாசனோட ஹஸ்பண்ட் ஆர் லவர் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அவங்க கூட ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறாங்க. அப்போ அப்படியே டைலாக்ஸ் மூலியமாக கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே மறைஞ்சு போகுது. அந்த விஷயத்தை நான் மொத்தமாக மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் டைலாக் வருது. ஸோ அவங்க ஹாப்பியாக என்ஜாய் பண்ண அந்த மூமெண்ட்டில் ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்குது. அந்த சம்பவத்தை தான் அவங்க மறக்க ட்ரை பண்ணுறாங்க. அடுத்த ஷாட்லேயே அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்து ஐ திங்க் அங்கேயே அவர் இறந்து போகிற மாதிரி சுச்சுவேஷன் ஏற்படுது. இவங்க பதறி அடிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. ஸோ இந்த கதையோட ஸ்டார்டிங்கில் இவங்க ஒரு ஐலாண்ட் ட்ரிப் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டு அங்கே போய் இவர் இறந்து போக இவங்களால காப்பாற்ற முடியாமல் நம்மளால தான் இவருக்கு இப்படி நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சியோட அவருடைய மெமரிஸ்லேருந்து வெளியே வர முடியாமல் தவிக்கிறாங்க. அடுத்த ஷாட்லேயே இவங்க வந்து இந்த விஷயங்கள்லாம் நினச்சி பார்த்துட்டு அதுலேருந்து வெளியே வர முடியாமல் தவிக்கிறாங்கன்னு இந்த ஷாட்டில் புரியுது. அப்படியே கட் பண்ணால் தூரத்தில் ஒரு உருவத்தை பார்த்து இவங்க அலறி அடிச்சு எழுந்திருக்கிறாங்க. ஸோ இப்போ இவங்க தேவையில்லாமல் ஹாலோசினேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறக்கலாம். ஸோ அவங்கள பற்றின மெமரிஸ் அது இல்லாமல் ஏதோ ஒன்று உருவம் மாதிரி இருக்கேன்னு சொல்லி இவங்க ஹாலோசினேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கேரக்டர் ஐ திங்க் ஹீரோட அம்மா நினைக்கிறேன். இவங்க ஸ்ருதி ஹாசன் கிட்ட ஏன் இங்கே திரும்ப வந்த, எதுக்காக இங்கே வந்திருக்குன்னு கேட்க இவங்க என்னுடைய ஃபிலிக்ஸ் இங்கே தான் இறந்து போனா, அதனால தான் வந்திருக்குன்னு அவங்களும் சொல்கிறாங்க. ஸோ இங்கே இவன் மட்டும் தனியாக அவனுடைய மெமரிஸ்னால ஹாலோசினேட் பண்ணிடல, அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. ஏன்னா அவங்களுமே சொல்லுவாங்க அவனுக்குமே ஏதோ நீங்கள் தப்பாக இருக்குங்கிறத ஃபீல் பண்ணா அவனுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அதை தான் முன்கூட்டியே ஸ்ருதி ஹாசன் கிட்ட வார்னிங் பண்ணுற மாதிரி இந்த சீனை எடுத்துக்கலாம். ஸோ அகைன் நீங்கள் வந்திருக்க கூடாது அப்படிங்கிறத வார்ன் பண்ணுற மாதிரி எடுத்துக்கலாம். அது இல்லாமல் ஸ்ருதி ஹாசன் கிட்ட இதுலேருந்து தயவுசெய்து வேற விஷயத்துக்கு நீ டைவர்ட் ஆகு, அப்போ தான் உன் லைஃப் நல்லா இருக்கும், நிம்மதியாக இருப்பேன்னு சொல்லும்போது இந்த குட்டி பையன் கூட போகிற ஷாட்டை காட்டுறாங்க. ஐ திங்க் என்னுடைய சொந்தக்கார பையனாக இருக்கலாம். ஸோ அவங்க கூட அந்த குட்டி பையன் கூட விளையாடுறது, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது மூலிமா கொஞ்சம் இவங்க அதுலேருந்து மைண்டு சேஞ்ச் ஆக ட்ரை பண்ணலாம். ஏன்னா அந்த குட்டி பையன் நீங்கள் ஃபோட்டோவை விட நேரில் ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு சொல்லுவான். ஸோ அவனுடைய சொந்தக்கார பையனாகவே இவன் இருக்கலாம். ஸோ இப்போ இந்த குட்டி பையன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் இவங்க மைண்ட் ரிலாக்ஸாக ஃபீல் ஆகலாம். மற்றபடி அவருடைய மெமரிஸ்லேருந்து இவரால் வெளியே வர முடியாமல் தான் தவிக்கிறாங்க. அப்போ தான் அடுத்த ஷாட்டில் நீ ஒருத்தனை கொன்னா உன்னுடைய ஃபெலிக்ஸ் திரும்ப வருவான்னு சொல்லுது ஒரு பாட்டிமா. இந்த விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்த காட்டுற சில ஃப்ரேம்ஸ் மூலியமா அதுக்கப்புறம் இந்த பாட்டிமா சொல்கிறது இன்னும் பக்காவாக புரியும். இந்த ஊருக்கு வந்ததுக்கப்புறமா நம்மளை யாரோ வினோதமாக வாட்ச் பண்ணுறாங்க, அவங்க வேற வார்னிங் கொடுத்தாங்க. பட் அதை தாண்டி ஏதோ ஒரு விஷயம் நம்மளை வாட்ச் பண்ணுதுங்கிறத இவங்க ஃபீல் பண்ணுறாங்க. இவங்க பைக் மிரரில் இந்த ஐயோட சிம்பிள் இருக்கிறது. ஸோ ஏதோ ஒரு கல்ட் குரூப் இருக்குது, அவங்க நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்கன்றதை நினச்சி இவங்க பயப்படுறாங்க. அதான் இந்த கல்ட் குரூப் படத்தோட பேரே ஐன்னு இருக்கிறதுனால ஸோ ஏதோ அந்த சாத்தான வழிபடுற கும்பல் வந்து இவங்களை ஸ்ருதி ஹாசனை ஃபாலோ பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது அவங்களுக்கு. ஸோ அந்த குரூப்பில் இருக்கிற ஒருத்தவங்களை இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஐ மீன் இவங்க சைட்லேருந்து ஒளிஞ்சிருந்து பார்க்கும்போது அவங்க பண்ணுற சில விஷயங்களை பார்த்து ஓகே இவ்வளோ அந்த குரூப்பை சேர்ந்தவன் சொல்லி ஸ்ருதி ஹாசன் ஃபைன் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்த ஷாட்டில் இவ எப்படி அந்த குரூப்பில் சேர்ந்துருப்பாங்கிறத இவ்வளோ மாதிரியே, அதாவது நம்மளை யாரோ ஃபாலோ பண்ணுறாங்களேன்னு துரத்திக்கிட்டு போய் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுங்கிறத பார்த்து அவங்களும் ஐ குரூப்பில் சேர்ந்துருப்பாங்க. இப்போ அவகிட்ட இந்த குரூப்பை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ஆமாம், இந்த குரூப் எல்லாரையும் கொல்ற குரூப்பா அப்படின்னும் போது அவள் சிரிக்கிறா. ஸோ இந்த குரூப்பை பற்றி நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்க, ஐங்கிற குரூப்பு உன்னையும் டார்கெட் பண்ணுது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கொண்டு இப்போ பிரெயின் வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா. ஸோ இப்படி ஒரு சீக்கிரம் குரூப் இருக்குது, இவங்க செய்கிற சில விஷயங்கள்ன்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ருதி ஹாசனுக்கு அவரோட அட்டென்ஷனை கிரியேட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா விஷயத்தையும் சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த ஐங்கிற குரூப் சாத்தான வழிபடுற கும்பல் கன்ஃபார்ம். இந்த சாத்தான வழிபடுற கும்பல்ங்கிறது நரபலி, இந்த பலி கொடுக்கறது, அந்த விஷயங்களை கேஷுவலாக பண்ணுறவங்க, அந்த விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக இவளுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஸ்ருதி ஹாசனோட நிலைமைங்கிறது நான் உயிருக்கு உயிராக நேசிச்சவன் என்னை விட்டு போயிட்டான், அவன் உயிர் போகிறதுக்கு நானும் ஒரு வகையில் காரணமாக போயிட்டேன்னு சொல்லி இன்னும் குற்ற உணர்ச்சியில் அவள் இருக்கா. ஸோ ஈஸியாக உனக்கு அவன் திரும்ப வேணும்ல, அப்போ இந்த விஷயத்தை செஞ்சாலே உனக்கு திரும்ப வந்துருவான்ல அப்படிங்கிறதுக்காக இவளை ஈஸியாக பிரெயின் வாஷ் பண்ணான்னு இவளை டார்கெட் பண்ணிருக்கிறாங்க. இப்போ பாட்டிமா சொன்ன அந்த விஷயத்தை நோட் பண்ணி பார்த்தா, அதை பாரு, ஒருத்தனை நீ கொன்னுட்டுனா அவன் திரும்ப வந்துட போகிறான், அப்போ ஒருத்தரை பலி கொடுக்கறதுக்கு நீ தயாராகிட்ட அப்படின்னா நீ இழந்த ஃபெலிக்ஸ் அந்த வாழ்க்கைங்கிறது திரும்ப கிடச்சிரும்னு ஈஸியாக இவளை பிரெயின் வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ட்ரெய்லருக்கு நடுவில் ஏகப்பட்ட விஷுவல்ஸ் இவங்க லவ் பாண்டிங்கை காட்டுற வகையில் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு அவன் மேலே பைத்தியமாக இருக்கா. அதுலேயும் இந்த போர்ஷன் அவள் இறந்து போனான்ல அந்த ஐலாண்டில், ஸோ அந்த போர்ஷனில் ஒருவேளை அதை ஹாலோசினேட் பண்ணி பார்த்துருப்பான் நான் நினைக்கிறேன். திரும்ப அவன் கிடச்சிட்டா, ஐயோ அந்த சமயத்தில் உன்னை நான் காப்பாற்றிட்டேன் அப்படி நடந்திருக்குமே அப்படின்னு சொல்லி உங்க லவ் காட்டுற இந்த போர்ஷன் வந்து ஒருவேளை நம்ம இவங்க சொல்கிற மாதிரி இந்த பலி கொடுக்குற விஷயத்துக்கு நம்ம ஒத்துக்கிட்டு
இருக்கு, மனசு மாதிரி இந்த விஷயத்தை நம்ம செஞ்சோம்னா ஃபெலிக்ஸ் திரும்ப வந்துருவான்ல அப்படின்னு ஹாலோசினேட் பண்ணி பார்த்து ஓகே இதுக்கு நான் தயாராகிறேன் அப்படிங்கிற அந்த டிசிஷன் எடுக்கிற அந்த ஒரு விஷயமா இருக்கலாம். ஸோ அவனை பற்றின மெமரிஸ், அவங்க வீட்டில் இருக்கும்போது அவனோட சின்ன வயசு ஃபோட்டோ எல்லாத்தையும் பார்த்து அவனால் அந்த மெமரிஸை விட்டு வெளியே வர முடியல. அது இல்லாமல் இந்த சமயமாக பார்த்து இந்த கல்ட் குரூப் வேறு இவ்வளோ பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. ஸோ எல்லாமே கரெக்டாக சிங்க் ஆகுது. அவன் சாவுக்கு நான் ஒரு வகையில் காரணமாயிட்டேன், அவனை திரும்ப வர வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு ஒருவேளை அவன் திரும்ப கிடச்சான்னா நான் எவ்வளோ ஹாப்பியாக இருப்பேன்னு இந்த சீன் ஹாலோசினேட் பண்ணுற சீனாகவே இருக்கலாம். அப்புறம் டெக்ஸ்ட்லேயே இந்த ட்ரெய்லருக்கு நடுவில் போட்டிருப்பாங்க வாட் இஃப் டெத் வாஸ் நாட் எண்டு. ஸோ அவன் இறந்துட்டான், வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது இல்லை, அது முடிவே கிடையாது. ஒருவேளை அந்த முடிவை மாற்றக்கூடிய சான்ஸ் உங்ககிட்ட கிடைச்சா அந்த சான்ஸ் உனக்கு வேணும்னா நீ மான்ஸ்டரா மாற தயாராக இருக்கியா, அந்த டெசிஷன் எடுக்க உனக்கு ஓகேவா அப்படின்னு ஸ்ருதிஹாசனை கேள்வி எழுப்புற மாதிரி தான் இந்த ட்ரெய்லர் இருக்கு. அந்த பாட்டிமா அகைன் இவ்வளோ பிரெயின் வாஷ் பண்ணுறதுக்காக சொல்கிற விஷயம் என்னன்னா எல்லாருக்குள்ளேயும் மான்ஸ்டர்ன்றது இருக்கு, ஆனால் அந்த மான்ஸ்டர் நீ பலியாட ஆக போறியா இல்லை நீ வேட்டையாட போறியா, நீ முடிவெடு, அந்த முடிவு தான் உன் ஃபெலிக்ஸை திரும்ப கொண்டு வரும். இந்த ட்ரெய்லரோட எண்ணில் அவங்க உயிருக்கு போராடுற மாதிரி சில மூமெண்ட்ஸ் வரும். எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்டிங்கில் அந்த ஐலாண்டில் நடந்த சம்பவம், இவங்க அவனை காப்பாற்ற முடியாமல் இவங்க மட்டும்தான் உயிர் பொழைச்சது, ஸோ அந்த விஷயமா கூட இருக்கலாம். அப்புறம் போட்டில் வந்து ஒரு குட்டி பையனை காப்பாற்றுற சீனு இதுவும் வரும். நான் கூட அந்த சொந்தக்கார பையன் ஏதோ விழுந்துட்டான் அப்படின்னு நினச்சேன், அவன் சைடில் ஓடி வந்துகிட்டு இருக்கான். ஸோ யாரோ ஒருத்தவங்கள காப்பாற்றுறாங்க, அப்புறம் வலையில் ஒருத்தன் மாட்டிக்கிற மாதிரி சீன் வருது. ஸோ இந்த சுச்சுவேஷனை ஸ்ருதிஹாசனோட சுச்சுவேஷனோடய மேட்ச் பண்ணலாம். ஏன்னா இப்போ இந்த ஐங்கிற குரூப்போடைய அந்த வலையில் சிக்கிறதுக்கான எல்லா சான்ஸுமே இருக்குது. ஏன்னா ஈஸியாக இவ பிரெயின் வாஷ் பண்ணக்கூடிய நிலமையில தான் இருக்கா. இவ எமோஷனலாக டேமேஜ் ஆகிட்டா, டோட்டலாக இவ உடஞ்சி போயிருக்கிறா. இந்த சமயத்தில் உனக்கு உயிருக்குயிராக நேசிக்கிற ஒருத்தன் திரும்பவும் வர்றதுக்கு ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொன்னால் ஏன் எதுக்குன்னு கேட்காம செஞ்சு தான் பார்த்தா என்ன அப்படிங்கிற அந்த முடிவில் இருக்கா. ஸோ இந்த சமயத்தை யூஸ் பண்ணி இவளை எப்படி வலையில் சிக்க வைக்க போகிறாங்கிற அந்த விஷயத்தை கூட கன்வே பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது. சரிப்பா, இன்னொரு புக்கு சொன்னியே, அது என்ன கதை அப்படின்னா த மெய்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் புக்கு. ஸோ அதில் கதை என்னன்னா அது வந்து இன்னும் இன்வெஸ்டிகேஷன் அந்த ரூட்டுக்கு மாறிடும். பட் அதுலேருந்து ஒரு சின்ன சாயல். ஃபஸ்ட்டு அந்த கதை என்ன அப்படின்னு பார்த்தாக்க மரியானா அப்படின்னு சொல்லி ஒருத்தி, அவளும் இதே மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் இறந்துருப்பா. அவள் என்ன பண்ணுவான்னா அதுலேருந்து மெமரிஸ்லேருந்து வெளியே வர முடியாமல் நாம தான் இதுக்கு காரணமோ அப்படிங்கிற இவ்வளோ மாதிரியே குற்ற உணர்ச்சியில் இருக்கிற மாதிரி தான் அதுலேயுமே அந்த கேரக்டர் இருக்கும். இப்போ அவளுடைய சொந்தக்காரி வந்து இங்கே நான் படிக்கிற யூனிவர்சிட்டியில் அடுத்தடுத்து கொலை நடக்குது, ஸோ ப்ளீஸ் இது எனக்கு ஹெல்ப் பண்ணி, எனக்கு சப்போர்ட் யாருமே இல்லை அப்படின்னு மோதி அங்கே வந்து அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு விசாரிக்கும்பொழுது அங்கே ஒரு ப்ரொஃபஸர் எல்லா பொண்ணுங்களையும் பிரெயின் வாஷ் பண்ணி இந்த மெய்டன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப், இந்த சாத்திரம் வெளிப்படுற கும்பல் மாதிரி ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணி வச்சுருப்பான். ஸோ அதில் இருக்கிற பொண்ணுங்க அடுத்தடுத்து காணாமல் போக இது எல்லாத்துக்கும் காரணமானவன் இவன் தான் போலையே அப்படின்னு அவள் விசாரிக்க ஆரம்பித்து அதுக்கு நடுவில் ஏகப்பட்ட ட்விஸ்ட்டுகள்ன்ற மாதிரி அந்த ரூட்டுக்கு மாறிடும். ஸோ உடஞ்சி போயிருக்கிற ஒருத்தி அவள் வந்து இந்த மாதிரி ஒரு கல்ட்டு குரூப் இருக்குது, ஸோ அதுக்குள்ளே நம்ம இணையணுமா இல்லை இந்த கல்ட்டு குரூப் விஷயங்களை பற்றி வெளியே தெரிய வைக்கணுமா அப்படிங்கிற அந்த ரூட்டில் அதை கொஸ்டின் எழுப்புற வகையில் அது இருக்கும். அந்த இன்வெஸ்டிகேஷன் ஏரியாக்குள்ளே இந்த ட்ரெய்லர் போகிற மாதிரி தெரியல. பட் சிம்பிளாக ஸ்ருதிஹாசன் அவள் கண்ணு முன்னாடியே அவள் பாய் ஃப்ரெண்டோ ஹஸ்பண்டோ இறந்துட்டான், அதுக்கு இவ தான் காரணங்கிற குற்ற உணர்ச்சியும் இருக்குது, அவனோட மெமரிஸை விட்டு வெளியே வர முடியாமல் இருக்குது. ஸோ இந்த சுச்சுவேஷனில் அவனை திரும்பவும் கொண்டு வர முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு பேராசையை இந்த கல்ட் குரூப் ஏற்படுத்த இப்போ அந்த சான்ஸை எடுத்துக்கிட்டு இவன் மான்ஸ்டராக மாறினாளா, அவள் உள்ளே இருக்கிற அந்த இன்னர் டீமன் வெளியே வந்து இந்த சுச்சுவேஷனை யூஸ் பண்ணிக்கோ, எது பண்ணாலும் தப்பு இல்லை, உன் காதலுக்காக தானே பண்ணுற அப்படின்னு இவளே அவளை கன்வின்ஸ் பண்ணிக்கிறாளா, இல்லை இந்த மெமரிஸை விட்டு மூவ் ஆன் ஆகணும், எப்படி இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண போகிறாங்கிறதான் இந்த படமாக இருக்கும். ட்ரெய்லர் நல்ல குவாலிட்டியாக ப்ளஸ் ஒரு கேரக்டருக்குமான அந்த கேரக்டருக்கு டெவலப் பண்ணி அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்ட்ரகிள்ஸை ரொம்ப இன்னும் காம்ப்ளிகேட் பண்ணி அதுக்கப்புறம் அவள் எடுக்க போகிற டிசிஷன்ற மாதிரி கொண்டு போய் முடிச்சாங்கன்னா நல்லாவே இருக்கும். பார்ப்போம் படம் எப்படி வரப்போகுதுன்னு. ப்ளஸ் ட்ரெய்லரோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்ப்பா, நீங்களும் ஒரு தடவை போய் பாருங்கள். ஸோ உங்களுக்கு பார்த்துட்டு ட்ரெய்லர் எப்படி இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அடுத்து கொஞ்சம் ட்ரெய்லர் பிரேக் டவுனும் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அடுத்து எந்த ட்ரெய்லர் பற்றி பேசலாம் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காம சோடா அப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பை.